இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்ஐ விசஸ் கேகேஆர் அந்த ஒரு மேட்சோட ஸ்வாட் அனாலிசிஸ் தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எம்ஐ கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஹலோ கைஸ், திஸ் இஸ் விஆர் பாய்ஸ். எம்ஐயோட ஸ்ட்ரென்த் என்ன நீங்க பாக்குறீங்க ரெண்டு பேரும்? என்ன கேட்டீங்கன்னா, எம்ஐயோட ஸ்ட்ரென்த் என்னன்னா நிறைய ஐகானிக் பிளேயர்ஸ் அங்க இருக்காங்க. நம்ம இந்தியன் சர்க்யூட்ல ஆடிட்டு இருக்கிற ஐகானிக் பிளேயர்ஸ் லைக் ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஜஸ்பிரீத் பும்ராவா இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியா, இவங்க எல்லாரும் இருக்கிற காரணத்தால அதுவே ஒரு மேஜர் ஸ்ட்ரென்த் தான் எம்ஐ டீமுக்கு. அந்த ஒரு கிரௌட் ஃபேன் பேஸ் இதெல்லாமே கொண்டு வரும். அந்த ஒரு ஃபேன் ஃபாலோயிங் சப்போர்ட் எப்பவுமே அதிகமா இருக்கும். அது ஒரு மேஜர் ஸ்ட்ரென்த் ஆன் தி ஃபீல்ட்ல. அப்புறம் கேட்டீங்கன்னா, இந்த சீசன் பர்டிகுலரா ஆல்ரவுண்டர்ஸ் பயங்கரமா ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அது ஒரு மேஜர் ஸ்ட்ரென்த் அந்த டீமுக்கு கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். யாருன்னு கேட்டீங்கன்னா, மிச்சல் சாட்னர் இப்போ வந்து வெறும் நார்மல் பவுலிங் ஆல்ரவுண்டர் கிடையாது, ப்ராப்பர் ஆல்ரவுண்டரா மாறிட்டாரு. பிளஸ் வேர்ல்டு கப்ல வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் டீம் எடுத்து போன கான்ஃபிடன்ஸ் அவர்கிட்ட இருக்குது. பேட்டிங்லயுமே ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு மிச்சல் சாட்னர். அது ஒரு நல்ல ஒரு சைன். அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, ஆப்வியஸ்லி அவர் வந்து கோட் ஆஃப் தி ஆல்ரவுண்டர். இந்த கோட் ஆல்ரவுண்டர் லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கோட் தான் அவர். அந்த மாதிரி அவர் இருக்காரு, ஆல்ரவுண்டர் கேப்பபிலிட்டி. இன்னொன்று வந்து இந்த சீசன் பர்டிகுலர் சீசன் அந்த எம்ஐ டீம் வந்து ஸ்பின் டாமினன்ஸ் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ரொம்பவே ஹையா ஸ்பின் டாமினேஷன் இருக்குன்னு தோணுது. ஏன்னா மிச்சல் சாட்னர் இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து ஆப்கானிஸ்தானை சேர்ந்த நல்ல கட்டுப்பாடு இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம மயன் மார்க்கெட் வந்து ட்ரைட்ல எடுத்திருக்காங்க. இந்த இதெல்லாமே வந்து கொஞ்சம் பின் டாமினன்ஸ் கொடுக்கும் அந்த டீமுக்கு பர்டிகுலர். ஏன்னா இந்த வேர்ல்டு கப் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் டேனிங் கொடுக்கக்கூடிய பிச் எதுன்னு கேட்டீங்கன்னா வெங்கடே பிச் தான் காமிச்சு. லோவஸ்ட் டேனிங் கொடுக்கக்கூடிய பிச் எதுன்னு கேட்டீங்கன்னா சேப்பாக் தான் காமிச்சு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எம்ஐ பிச்ல வந்து வெங்கடையில வந்து கொஞ்சம் திருப்புலி காமிப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அங்க ஹோம் டீம் அட்வான்டேஜ் இந்த ஸ்பின்னர்ஸ் வச்சு டாமினேட் பண்ணுவாங்க எனக்கு தோணுது. இன்னொன்று வந்து ரூதர்ஃபோர்ட் ட்ரைட், அந்த ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸலன்ட் ட்ரைட். அந்த மிடில் ஆர்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணும், இன்னும் பூஸ்ட் பண்ணும். அதுவுமே அவங்களோட ஸ்ட்ரென்த் தான். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் என்ன பொறுத்த வரைக்குமே அவங்க டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் பண்ணும். பிளஸ் இந்த டீமுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு டேஞ்சரஸ் சைன் மாதிரி தான் தோணுது. ஓகே, நான் ஒரு சில ஸ்ட்ரென்த் சொல்றேன் இந்த வாட்டி. என்ன பொறுத்த வரையும் அந்த டீம்ல வந்து T20 வேர்ல்டு கப் வின் பண்ண பிளேயர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ரெண்டாவது டீம்ல 5 பேர் இருக்காங்க. டீம்ல கேப்டன், அதாவது T20 வேர்ல்டு கப் வின் பண்ண கேப்டன் இருக்காரு. பிளஸ் அம்பானியும் இருக்காரு. இதுதான் அவங்க ஸ்ட்ரென்த். அம்பேசி கூட சேர்த்துக்கலாம். ஓகே கார்த்தி, நம்ம எப்பயுமே சொல்லுவோம்ல வான்கடே பிச்சோட ஸ்டார்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ ஸ்ட்ரென்த் சொல்லு. வான்கடே பிச்சில் பார்த்தீங்கன்னா சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க நிறைய டீம்ஸ். ஆல்மோஸ்ட் நம்ம பழைய வீடியோஸ்ல கூட பார்த்தீங்கன்னா தெரியும். வான்கடே பிச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 மேட்சஸ் நடந்திருக்குன்னா அதில் மோஸ்டா வந்து ஒரு 90 டைம்ஸ் வந்து பேட்டிங் செகண்ட் வின் பண்ணிருக்காங்க. ஆனா எம்ஐ வந்து அவங்க ஹோம் கிரவுண்ட்ல நல்ல ரெக்கார்டே வச்சிருக்காங்க. மற்ற ஐபிஎல் டீம்ஸ் மாதிரி இல்ல. அவங்க ஒரு 60%, அரௌண்ட் 59% வினிங் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க அந்த வான்கடேல. அது பிகாஸ் ஆஃப் ரோஹித் சர்மாவோட அந்த டாமினன்ஸ் இன் கேப்டன்சி. அது கொஞ்சம் உடஞ்சுது லாஸ்ட் கப்பல் ஆஃப் இயர்ஸ்ல. எப்படி சிஎஸ்கேக்கு அவங்க கோட்டையிலையும் மண்ணை கவராங்களோ அவங்க எம்ஐயும் மண்ணை கவராங்க சில மேட்சஸ்லாம். ஹோப்ஃபுல்லி அவங்க ரெக்கார்டை முறியடிப்பாங்கன்னு தோணுது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றுவாங்கன்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. அதை 60 எடுத்துட்டு வருவாங்க நான் பிலீவ் பண்றேன் ஹர்திக் பாண்டியா. ஸோ சேசிங் இஸ் ப்ரிஃபரபிள் ஃபார் எம்ஐ. நீங்க வேர்ல்டு கப் கேம்லேயே உங்களுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இருக்கு. ஏன்னா ஒரு 6 ரன்ல தான் வந்து போச்சு மேட்ச். அதனால சேசிங் வந்து நல்ல கிரவுண்ட் பாயுது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் அசிஸ்டன்ட் இருக்கு. எனக்கு அதுதான் புதுசா இருக்கு. எம்ஐ தான் எப்பயுமே ஃபாஸ்ட் பவுலிங் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஸ்பின்னர்ஸ்க்கு பவுன்ஸ் இருக்கும், டேர்ன் இருக்காது. ஆனா இந்த வாட்டி டேர்ன் பயங்கரமா இருக்கிற மாதிரி தெரியுது, லேசா டேர்ன் ஆகிற மாதிரி தெரியுது. இந்த சாந்தர்லாம் இப்போ சேப்பாக் பிச்சையும் மும்பை பிச்சையும் பார்க்கும்போது ஏதோ ஒரு வருஷத்துல அப்சைட் டவுன் ஆன மாதிரி இருக்கு. இங்க இருக்க ஸ்டேடியம் தூக்கி அங்க வச்சுட்டு அங்க இருக்க கிரவுண்டுக்கு இங்க வச்ச மாதிரி இருக்கு. நான் ஸ்கூல்ல வந்து காலையில வரதுக்கு முன்னாடி டேபிள் டெஸ்க் எல்லாம் மாத்தி போட்டுருவோம்ல ப்ரோ, ஃபேவரட் டேபிள் டெஸ்க். அது மாதிரி நைட்டா போய் பிச்சை மாத்தினாங்கன்னு நினைக்கிறேன் வேர்ல்டு கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. மாருதி கொரியர் சர்வீஸ் பண்ணது யாரு? மாருதி கொரியர் சர்வீஸ் பண்ணது யாரு? கையில அந்த பிச்சை வந்து தோண்டி கையில அப்படி எடுத்துட்டு போனது யாரு? அம்பானியா இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அம்பானியா? ஓகே. வேர்ல்டு கப் கேம்ல நீங்க பாத்துப்பீங்களா? முதல் ஃபர்ஸ்ட் கேம் ஆடும்போது யூஎஸ்ஏவோட பால் நின்னுலாம் வந்துச்சு பாத்தீங்களா? எம்ஐ வான்கடையில வந்தே பார்த்தது இல்லை நானு. கொஞ்சம் ஃபாஸ்ட் விக்கெட்ஸ் தான் இருக்கும். லைக் இந்த பிரிஸ்பேன் கேபால் எல்லாம் இருக்கும் ஆஸ்திரேலியால டெஸ்ட் மேட்ச் ஆகும். அந்த மாதிரி விக்கெட்ஸ் தான் பாத்துருக்கேன். மலிங்கா, மிச்சல் ஜான்சன் நல்லா ஹை பேஸ் போடுற போலர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. பால் பார்த்தா ஸ்லோ போலர்ஸ் எல்லாம் நின்று வருது, அவுட் ஆகுறாங்க. அதான் பிரச்சனையா இருந்தது. ஆனா கொஞ்சம் கிரவுண்ட் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கு. பழைய வான்கடை மாதிரி இல்லை. இப்ப கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி டீம் அசஸ் பண்ணி கரெக்டா ஆடினா எம்ஐக்கு ஒரு இந்த வாட்டி ஒரு வீடியோ கால் கிடைக்கும்னு தோணுது. ஆஃப்டர் 5 இயர்ஸ் இந்த வாட்டி கிரவுண்டும் சின்னது. நீ சொன்ன மாதிரி ஸ்பின்னும் வந்து ஏடகுடமா சர்வ் பொருள் திரும்புது. வேற ஃபாஸ்ட் பவுலிங்க்கு எப்படி அசிஸ்டன்ஸ் இருக்க போதுன்னு தெரியல. பிளஸ் வந்து அவங்க ஆல்ரவுண்டர்ஸ் தான் பெரிய கீயா இருக்க போறாங்க. இதையும் ஸ்ட்ரென்த்ல சொல்லிக்கலாம். ஓகே கார்த்தி, ஸ்ட்ரென்த் அப்படியே கண்டினியூ பண்ணு. எம்ஐயோட ஸ்ட்ரென்த்தே பார்த்தா நீ சொன்ன மாதிரி அந்த 5 பேர் வேர்ல்டு கப் வின் பண்ண 5 பேர் சொன்ன பத்தியா, அவங்க முதல் டீம்ல எழுதும்போது அவங்க 5 பேர் எழுதி தான் மற்ற பிளேஸ்லாம் எழுதுவேன். ஈவன் ரோஹித் சர்மா அப்படியே எழுதணும் போல. இப்போ இருக்க கரண்ட் ஃபார்முக்கு சொல்றேன். ஏன்னா சூரியகுமார் அண்ட் பும்ரா, ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, வேற யாரு இன்னொரு மிஸ் பண்றேன். சாந்தர் ஃபைனல்ஸ் விளையாட கேப்டன் சாந்தர் 6 பேர் வராங்க. எப்போ செமிஃபைனல் விளையாட ஷெரீஃபின் ருத்தர்ஃபோர்டும் வராரு. அவர் டீம் செமிஃபைனல் விளையாண்டாங்க. செமிஃபைனல்ஸா குவார்டர் ஃபைனல், ஆல்மோஸ்ட் குவார்டர் ஃபைனல்.
ஸோ ஒரு மாதிரி டாப் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் எல்லாரும் எடுத்து வச்சிருக்காங்க. ஈவன் சவுத் ஆப்பிரிக்கா வந்து குவிண்டன் டீகாக், ரிகல்டன், ஒரு மாதிரி பயமான டீமா தான் தெரியுது. அவங்க ஸ்ட்ரென்த்தே வந்து அந்த ஸ்டார் ஸ்டெடட் ஸ்குவாட் எடுக்கிறது தான். அதுதான் எனக்கு ஸ்ட்ரென்த்னு தோணுது இந்த வாட்டி. ஒரு மாதிரி அந்த பழைய எம்ஐயோட ஸ்டார் ஸ்டெடட் ஸ்குவாட் தெரியுது. ஃபினிஷிங் மட்டும் அந்த பொலார்டு மாதிரி யாராவது ஒருத்தர் இந்த வாட்டி அந்த ருத்தர்ஃபோர்ட் பண்ணிட்டாருன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டேஞ்சர் சீசனா இருப்பாங்க எம்ஐ. அந்த ஒரு கப்பு இல்ல நீங்க நம்ம ஆரம்பத்தில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஏன்னா பொலாரோட ஸ்பாட் வந்து லாஸ்ட் ஒரு கப்பல் ஆஃப் இயர்ஸ் அவங்க வந்து இல்லாம தான் இருந்துச்சு. என்னதான் அவங்க வந்து டீம் டேவிட் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அந்த ஸ்பாட்ல முடியல. அதுக்கப்புறம் வந்து பிவன் ஜாக்கப்ஸ் ஒரு பிளேயர் வந்து எடுத்து டீம்ல சான்ஸ் கொடுக்காம க்ரூம் பண்ணி பார்த்தாங்க. அவர்கிட்ட அந்த பொட்டன்ஷியல் இல்லைன்னு தெரிஞ்சதும் விட்டுட்டாங்க. கடைசியில் அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டெஃபன் ரூதர்ஃபோர்ட் தான். அந்த பொலாரோட லைக் டு லைக் அந்த ஸ்பாட்டை ஃபினிஷிங்ல போய் மேட்சை டர்ன் அப் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர். அதுவும் வெஸ்ட் இண்டீஸ் சேர்ந்தவர். அந்த பொலாட் ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளா இருக்கும், ஈஸியா இருக்குங்கிறதுனால தான் ட்ரைட போய் தூக்கி எடுத்து வந்தாங்க. ஆனா நான் நம்மளா இருந்திருந்தா அந்த மாதிரி ஒரு ட்ரைட கொடுத்துக்க மாட்டோம். ஆனா ஜிடி கொடுத்துட்டாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஸோ அது நம்ம ஷெரிஃபின் ருத்தர்ஃபோர்டோட ட்ரேட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன். கைரன் பொலார்டுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஆன ஆள் தான் வந்து ஷெரிஃபின் ருத்தர்ஃபோர்ட். வெஸ்ட் இண்டீஸ் சர்க்யூட்ல சிபிஎல் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா க்ளோஸ் ஆனது. இப்போ அகில் ஹுசைன் பொலார்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஆன இது. நிறைய செல்ஃபிஸ் கூட பாத்திருப்பீங்க நிறைய அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல. அந்த மாதிரி இவரும் வந்து அந்த லிஸ்ட்ல வருவாரு. பொலார்டோட கொஞ்சம் க்ளோஸ் ஆன ஒரு கான்டாக்ட். மேபி பொலார்டு கூட ரெக்கமெண்ட் பண்ணிருக்கலாம், இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இவனை, இவில் சூட் ஃபார் அஸ் அப்படின்ட்டு. லெஃப்ட் ஹேண்டரும் வரல, ஃபினிஷர் கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டர்னா கொஞ்சம் அந்த மிக்ஸ் வந்துடும். ஸோ அதனால பிடிச்சி போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவரோட பவர்லாம் எனக்கு தெரிஞ்சு வான்கடையில இருந்துன்னா 250 அசாதியமா அடிப்பாங்க இந்த வாட்டி இவங்களும். அதான் அவங்க ஸ்டார் ஸ்டேட்டட் ஸ்குவாட் தான் எனக்கு கணக்கு ஸ்ட்ரென்த்தா தெரியுது. எங்க பார்த்தாலும் வேர்ல்டு கப் ஆடின எல்லாம் இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஆன பிளேயர்ஸா இருக்காங்க. டீம்ல 3 பேர் மட்டும் தான் வேர்ல்டு கப் ஆடாது, 3 பிளேயர்ஸ் நினைக்கிறேன். மீதி 7 பேர் வேர்ல்டு கப் ஆடிட்டு கேம்ப்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. பார்க்கலாம், அதான் அவங்க ஸ்ட்ரென்த், ஸ்டார் ஸ்டேட்டட் ஸ்குவாட். ஷெஃபன் ரூதர்ஃபோர்ட் இருக்காரு, குவார்டர் ஃபைனல்ஸ் ஆனவர் வெஸ்ட் இண்டீஸ். ஓகே, பார்க்கும்போது எல்லாம் வேர்ல்டு கப் ஆடிட்டு ஒரு மாதிரி டயர்டா வந்த மாதிரி இருக்கலாம். பட் ஆனா வந்து ஃபைனல்ஸ் வின் பண்ணவங்களும் இங்கே தான் இருக்காங்க, ஃபைனல்ஸ்ல வந்து தோத்தவங்களும் இங்கே தான் இருக்காங்க, குவார்டர் ஃபைனல்ஸ்ல போராடி தோத்தவங்களும் இங்கே தான் இருக்காங்க. ஒரு மாதிரி பயங்கரமான டீமா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம அவங்களோட வீக்னஸ் பார்த்துடலாம். ஸ்ட்ரென்த் பார்த்தாச்சு, வீக்னஸ். எனக்கு அவங்க வீக்னஸ்ன்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, ரோஹித் சர்மாவை இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்றதா எனக்கு வந்து அவங்க வீக்னஸா தெரியுது. ரீசன் நான் வந்து போன வீடியோட சொல்லியிருந்தேன், ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் ஃபீல்ட்ல இருக்கிறது வந்து பெரிய விஷயம். மற்ற பிளேயர்ஸுக்கு ஒரு சப்போர்ட்டா இருப்பாரு, பிளஸ் வந்து இன்புட் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு பிளேயர் ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் இன்புட் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. எக்ஸ் கேப்டன், வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன் வேற. ஒரு மாதிரி அவர் இருக்கும்போது வைபே வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 5 டைட்டில் கப்பு அடிச்சு கொடுத்தாரு எம்ஐக்கு. அந்த மாதிரி ஒரு கேப்டன் இம்பாக்ட் பிளேயரா உட்கார வைக்கிறது எனக்கு சத்தியமா பிடிக்கல. அவர் இருக்க வரையும் ஒரு இப்ப எத்தனை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்காரு, அவர் இருக்க வரையும் வந்து 11ல இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன சொல்ல வரீங்க 2 பேரும்? பிளஸ் வந்து அவங்களோட வீக்னஸ் வந்து இன்னொன்னு சொல்லிடுறேன். அவங்க பவுலிங் நல்லதா இருக்கு, கொஞ்சம் டெரிஃபைங்கா தான் இருக்கு. பட் ஆனா வந்து அந்த டேலண்ட் ப்ரொடியூஸ் பண்ணது அவங்க ஏதோ மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணுது. ரீசென்ட் வீக்ஸ்ல வந்து போன வீடியோல சொல்லியிருந்தல, 5 இயர்ஸா வந்து அவங்க எந்த ஒரு டேலண்ட்டும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணல. இந்தியன் டீமுக்கும் சரி, அவங்களோட டீமுக்கும் சரி, எந்த டேலண்ட்டுமே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணவே இல்லை. நிறைய டேலண்ட்ஸை வெளியே விட்டுட்டாங்க, இஷான் கிஷன் மாதிரி, குணால் பாண்டியா மாதிரி. அதுவும் ஒரு ரீசனா நான் பாக்குறேன் வீக்னஸ். நீங்க 2 பேரும் சொல்றீங்க, இது இல்லாத வேற ரீசன்ஸ் இருக்கா? நீங்க சொல்லிருந்தீங்கல்ல ப்ரோ, ரோஹித் சர்மா வந்து இனிமே இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. என்ன எப்படிடா நீங்க இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி அவரோட உடம்பு எப்படி குறைச்சிட்டு வந்திருக்காருன்னு நீங்க பாத்தீங்களா? ஒரு இன்ஸ்டால ஒரு பிக் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அது உண்மையிலேயே ரோஹித் சர்மா தான். அவரெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்க லாஸ்ட் இயர் இந்த வருஷத்துக்கும். ஸோ கண்டிப்பா வந்து ஃபீல்ட்ல நிற்கக்கூடிய 100% கெபாசிட்டி அவர்கிட்ட இருக்குது. ஸோ இம்பாக்ட் பிளேயர் தான் அவர் யூஸ் பண்ணக்கூடாது. அதை தப்பா பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று வந்து நீங்க கரெக்டா கேட்டீங்க, டேலண்ட்ஸா ரீசென்ட் டைம்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணல. அதனால தான் பயந்துக்கிட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி வெளியில விட்ட பிளேயர்ஸ் மாதிரி அந்த பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. லைக் மயங்க் மார்க்கெண்டை இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து சர்துல் தாக்கூர் மறுபடியும் கொண்டு வந்ததா இருக்கட்டும். இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்க வந்து ஒரு டைம்ல ப்ரொடியூஸ் பண்ணி விட்டவங்க தான். அந்த காரணத்தினால தான் அவங்க வந்து திரும்ப கொண்டு வர பார்த்தாங்க. இன்னொன்று ஏன் சைட்ல இருந்து நான் என்ன நெகட்டிவ்னு பாக்குறேன்னா, என்னதான் வந்து டீம்ல நிறைய இந்தியன் வேர்ல்டு கப் வின்னர்ஸ் இருந்தாலுமே சூரியகுமார் யாதவோட ஃபார்ம் எனக்கு நம்ப முடியல. ஐபிஎல் வரும்போது டிஃபரெண்ட் பீஸ்ட் தான் அவரு. ஆனா எனக்கு அவரோட ஃபார்ம்ல வந்து இன்னும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு, இப்படி ஆட போறாரு அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து இந்தியன் பவர் பிளே பவுலர்ஸ் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. ஃபாரின் பவுலர்ஸ் நல்லா இருக்காங்க. டெத் பவுலிங் சூப்பரா இருக்கு, எக்ஸலண்டா இருக்கு. நான் வந்து ஸ்ட்ரென்த் சொல்ல மறந்துட்டேன். டெத் பவுலிங் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. ஆனா ஒரு இந்தியன் பவுலர்ஸ்ல வந்து ஒரு பவர் பிளேல போடக்கூடிய ஒரு பவுலர்ஸ் இல்லையோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா தீபக் சகரா இல்ல சர்துல் தாக்கூர் அந்த கன்ஃபியூஸ். ஏன்னா தீபக் சகரும் இப்போ வந்து டெட்லி எல்லாம் இல்ல. சர்துல் தாக்கூர் ஒரு பேக்கப்பா எடுத்து வச்சிருக்காங்க. யார் ஆட போறாங்கன்னு எனக்கு ஸ்டில் கன்ஃபியூஸ் ஆகுது. இன்னொன்னு தேடுங்கிறது வந்து நான் வந்து ஒரு வீக்னஸ் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கன்ஃபியூஷன் அந்த டீமுக்குள்ள போயிட்டு இருக்கும் ஃபாரின் காம்பினேஷன்ல செட் பண்றதுக்கு. ஏன்னா ஓப்பனிங்ல 2 காம்படிஷன் இப்போ இருக்க போகுது. டிகாகா, ரியான் ரிகல்டன் 2 பேருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. யார் ஆட வைக்க போறாங்கிறத வந்து ஒரு கேள்விக்குறி. லாஸ்ட் இயர் ரியான் ரிகல்டன் நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் ஆட வைக்க போறாங்களா இல்ல இன்டர்நேஷனல்ஸ்ல நல்லா பண்ணிட்டு இருக்கிற லாஸ்ட் நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுக்கக்கூடிய டிகாகா ஓப்பனிங் ஆட வைக்க போறாங்களான்னு எனக்கு தெரியல. இன்னொன்று வந்து வில் ஜாக்ஸுக்கு இதுல எந்த பேஸ்? வில் ஜாக்ஸ் கண்டிப்பா வேர்ல்டு கப் நல்லா பண்ணிருக்காரு, நிறைய மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காரு. யார் ஆட வைக்க போறாங்க? வில் ஜாக்ஸா ரூதர்ஃபோர்டா? அந்த காம்பினேஷன் அந்த கால் ஒன்று எடுக்க வேண்டியது இருக்கும். இதுல வந்து அல்லான் கசன்பர் வந்து கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு உள்ளாடி கொண்டு வர பார்க்கணும். ஆனா அதுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னா மிச்சம் சார் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல, பண்ணி ஆகணும். ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ் கொஞ்சம் அந்த டீமோட அந்த வீக்னஸ் எனக்கு தோணுது. அதை எப்படிங்கிறத நீங்க சொல்றதா சொல்லிருங்க கார்த்திக் ப்ரோ. அவங்க வீக்னஸ் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வீக்னஸ் சொல்லலாம், ஸ்பின் பவுலிங் எனக்கு அந்த அளவுக்கு டெட்லி மாதிரி எனக்கு தெரியல.
ஃபாஸ்ட் bowling கூட கம்பேர் டு நீங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்ககிட்ட பும்ரான்ற ஒரு துருப்பு சீட் இருக்குது, போல்ட்ன்ற ஒரு துருப்பு சீட் இருக்கு. மத்தபடி தீபக் சேகர் வந்து ஒரு மாதிரி தீபக் சேகர் சர்துல் தாக்கூர் ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ணிடுவோம். ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. ஹர்திக் பாண்டியா நம்பர் 4th சீமரா வந்துருவாருனால உங்களுக்கு நீங்க சர்துல் தாக்கூர் கூட ஆடணும்னு அவசியம் இல்லை. தீபக் சேகர் நல்லா பண்ணலன்னா ஹர்திக் பாண்டியா கூட எனக்கு நியூ பால் போட்டுடலாம். ஏன்னா இந்தியாவுக்கும் நல்லா போட்டு நாக்கிறதுனால அவரும் 2 டிடிலாம் முன்னாடி அப்படி பண்ணுவாரு. அந்த மாதிரி பண்ணிடலாம். அவங்களோட ஸ்பின் bowling ஐ எம் நாட் ஷூர். மயங்க் மார்க்கண்டே எல்லாம் வந்து இன்கன்சிஸ்டன்ட் தான். நீங்க நல்லா எடுத்து பாருங்க. எஸ்ஆர்எச் ஒரு 3 வருஷம் ஆனாரு, நல்லா பண்ணல, அவங்க விட்டுட்டாங்க. பழைய 2018 போட்ட மயங்க் மார்க்கண்டே கூட பாத்தீங்கன்னா 1-2 மேட்ச்ல கிளிம்சஸ் காட்டியிருப்பாரு. அவங்க நம்புறாங்க, பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. அது அவங்க அதுக்கு போறதா அவங்க ரவி பிஷ்னாய்க்கே போயிருக்கலாமே. ஆப்ஷன்ல அவர் அவைலபிளா இருந்தாரு, ரவி பிஷ்னாய்க்கு போயிருக்கலாம். அவங்க கொஞ்சம் அந்த இதுதான் அந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட் விட்டுட்டாங்களோ அப்படி தோணுது. சாந்தர் நல்ல ஸ்பின்னர் தான். நீங்க கேப்பீங்க சாந்தர் இருக்காரு அப்படின்னு. சாந்தர் எல்லாமே விக்கெட் எடுத்துருவாரா? நான் உங்களே கேட்கறேன். விக்கெட் எடுத்துருவாரா? எடுக்க மாட்டாரு. ஒரு விக்கெட் எடுப்பாரு. விக்கெட் ஸ்பின்னர் கிடையாதுப்பா, டிஃபெண்டிங் ஸ்பின்னர் அவர். அவர் வந்து எக்கனாமிக்கா போடுவாரு. இப்ப 4 ஓவர் 29 ஷுவர் எல்லா மேட்சும் போட்டுருவாரு. ரேரா 40 ரேஞ்சுக்கு போவாரு. அதை காம்பன்சேட் பண்ணாரு. போலிங்ல உனக்கு பேட்டிங்ல கொஞ்சம் ஒரு 20 ரன் அடிச்சு கொடுத்துருப்பாரு. ஒரு 10 பால் 20 அடி அடிச்சிருவாரு. நல்ல ஃபீல்டரும் கூட, லீடர்ஷிப்புக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா மயங்க் மார்க்கண்டே பிரைமரி ஸ்பின்னரா இருக்க போறாரு. அவர் எந்த அளவுக்கு தைரியமா மேல போட்டு விக்கெட் எடுப்பாரு எனக்கு தெரியல. அதுதான் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை. ஏன்னா மார்க்கெட்ல நிறைய ஆப்ஷன்ஸும் இருந்தது. உங்களுக்கு வந்து இந்த ரவி பிஷ்னாயில வெளியே வந்தோடனே தைரியமா எடுத்து போட்டுருக்கலாம். எனக்கு ரவி பிஷ்னாய் அப்புறம் வந்து மயங்க் மார்க்கெட் இருந்தா நான் சொல்லியிருப்பேன், ஐயோ சம காம்போ, இவர் இல்லைன்னா அவர்ல இவர் மாதிரி. ரகு சர்மாக்கெல்லாம் சான்ஸ் தருவாங்கன்னு கேட்டீங்கன்னா ரீசென்ட் மும்பை இந்தியன்ஸ் டீம்ல காசும் இல்ல, பிளஸ் ரகு சர்மான்னு ஒருத்தர் எடுத்து வச்சிருக்காங்க. ரகு சர்மா ஸ்குவாட்ல இருக்காரு. அவர் தருவாங்களா கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பழைய எம்ஐ தான் தருவாங்க சான்ஸ். புது எம்ஐ தரமாட்டாங்க ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சில. அவங்க அஸ்வினி குமார் அந்த மாதிரி தானே போறாங்க. சோ எனக்கு தெரியல. எனக்கு அஸ்வினி குமாரே வாய்ப்பு இல்ல. வாய்ப்பில்ல தான். எம்ஐக்கு பிரச்சனை. இப்ப நான் என்ன சொல்றேன்னா வீக் பாயிண்ட் ஸ்பின் bowling கொஞ்சம் அட்ரஸ் பண்ண விட்டாங்க. அல்லா கசன்பர்லாம் எடுத்துக்காங்க. அவர் ஆனீங்க காம்பினேஷன் அடி வேண்டும் உங்களுக்கு. நீங்க சொன்னீங்களா ஓப்பனிங் எடிக்கல்ட்டனா அவரா வில் ஜாக்ஸே பாடுவாரான்னு தெரியல. அவர் தான் வேர்ல்ட் கப் நல்லா பண்ணாரு. இல்ல இப்போ நீ சொல்லும் போது எனக்கு ஒண்ணு தோணுச்சு, எங்க இந்த விஷயத்துல ஒரு சண்டை வந்துருமா அப்படின்ட்டு நோட் பண்ணி பார்த்தா ரோஹித் சர்மா ஒரு கேப்டன், ஹர்திக் பாண்டியா ஒரு கேப்டன், மிச்சல் சாட்னர் ஒரு கேப்டன், பும்ரா ஒரு கேப்டன், சூரியகுமார் ஒரு கேப்டன், மொத்தம் 5 கேப்டன். இது இல்லாத ஒரு சில கேப்டன்ஸ் உள்ள இருக்காங்க. அங்கதான் எங்கன்னா சண்டை வந்துருமோன்னு தோணுது. கேப்டன் இந்தியன்ஸா இருக்கு இது. கேப்டன் இந்தியன்ஸா இருக்கு. அந்த மாதிரி டீம் எடுத்தா அப்படி நடக்கும். சண்டை எல்லாம் வராது. ஏன்னா வந்திருந்த லாஸ்ட் இயர் வந்திருக்கும். அந்த கான்ட்ரவர்சியலுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. இனிமே எல்லாம் கேப்டன்சி ஆப்ஷனுக்கு சண்டை வராது எம்ஐல. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க லாஸ்ட் இயர் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க. நான் அப்படி சொல்ல ப்ரோ, ஹர்திக் பாண்டியா ஒண்ணு பண்ணாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரோஹித் சர்மா நீ போ அங்க போ அப்படின்னு போது ஃபேன்ஸ் வந்தாச்சாங்களே, அந்த மாதிரி சண்டை வருமோன்னு சொல்றேன். 2024 சினரியோ அது. ஆனா இப்ப முடிஞ்சிடுச்சு. லாஸ்ட் இயர் செமிஃபைனலுக்கு எல்லாம் போயிட்டாங்க. இனிமே அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஸ்லோலி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஃபேன்ஸ் தான் ஏதாவது பிரச்சனை ஆகுமோன்னு கேக்குறேன். ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன் ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்போ 2024 பூம் எல்லாம் பண்ணாங்க. ஜிடில இருந்து ட்ரைடுக்காக இங்க வந்து கேப்டன்சி ஆப்ஷன் ஆசைப்பட்டு வந்தான் அப்படின்ட்டு பூம் எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்ப அதெல்லாம் சரியாயிடுச்சு. இப்ப அந்த பிரச்சனை எல்லாம் இனிமே வராது டீம்ல. பார்க்கலாம். இன்னும் ஒரே விஷயம் தான். அவங்க இன்னொரு தப்பு பண்ணாங்கன்னு அவங்க வீக் பாயிண்ட் மாதிரி சொன்னா, விக்னேஷ் புத்தூருக்கு ரீப்ளேஸ்மெண்டா மயங்க் மார்க்கண்டே எடுத்தாங்கன்னா எனக்கு அதுதான் கொஸ்டினபிளா இருக்கு. அவரே ரிட்டைன் பண்ணிருக்கலாம். நீங்க மயங்க் மார்க்கண்டே எடுத்தீங்கன்னா அப்ப சொல்லிருக்கலாம், ஓகே கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு, இந்தியன் ஸ்பின்னர்ஸ்க்கு போயிருக்காங்க, ஃபாரின் ஸ்பின்னருக்கு இவங்க போன அவசியம் இல்ல. சப்போஸ் சாந்தர் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அல்லா கசன்பரை ஸ்ட்ரெயிட்டா எடுத்து வந்துடலாம், இப்படி பார்க்கலாம். ஆனா இப்ப எப்படி பார்த்தாலுமே ஸ்பின் அடி வாங்குது. இப்ப சேப்பாக் மாதிரி கண்டிஷன், சேப்பாக்ல ஸ்பின் ஆகல. எனிவே இப்ப வேற லக்னோல எல்லாம் பாத்தீங்கன்னா பால் திரும்புது கொஞ்சம் பெரிய கிரவுண்ட், தில்லு துட்டா போற ஒரு ஸ்பின்னர் இல்லைன்னா கஷ்டப்படுவாங்க. எவ்வளவு ஓவர் தான் ஃபாஸ்ட் பாலர்ஸ் போட முடியும்? 16 ஓவர் தான் போட முடியும் 4 பேர் சேர்ந்து. 4 ஓவர் அவங்க கிரவுண்ட்லயே கஷ்டப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அதுதான் சொல்றேன். ஏன்னா பழைய டீம்ல உங்களுக்கு வந்து பியூஷ் சாவ்லா கூட வயசானவங்க நல்லா தான் பண்ணாரு. ஒரு சீசன்ல 20 விக்கெட் எடுத்தாரு. அது மாதிரி இல்ல இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் ரகு சர்மாக்கு தருவாங்க தெரியல. சோ எம்ஐக்கு வீக்னஸே ஸ்பின் bowling தான் என்ன பொறுத்த வரைக்கும். விக்கெட் டேக்கர் யாருமே கிடையாது. விக்கெட் டேக்கர் மீன்ஸ் இப்ப சென்னைக்கு ஒரு 100 அகமது, டெல்லிக்கு ஒரு குல்தீப் யாதவ், பஞ்சாப்க்கு ஒரு சகல், ராஜஸ்தானுக்கு ஒரு ராஜஸ்தானுக்கு புதுசா வந்தாங்க யாரு, ரவி பிஷ்னாய் விக்கெட் டேக்கர் தான். அவர் நிறைய பொண்ணு விக்கெட் எடுத்துருவாரு. கேகேருக்கு ஒரு சுனில் நாராயண். மும்பைக்கு நீ சொல்லி பார்க்கலாம் யாருமே இருக்காது. நீ சொன்ன மாதிரி கதைக்கு வரேன். ஒருத்தர் மறந்துட்டீங்க. ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகலாம். மிச்சல் சாட்னர் பெஞ்சின் பண்ணிட்டு அல்லா கசன்பரை விளையாடி கொண்டு வந்துடலாம். கணிக்கவே முடியாது அவனோட பால. பேட்டிங் அடி வாங்கிட்டு அது ஓகேவா? நம்பர் 7 பேட்டிங் அடி. நம்பர் 7 வரைக்கும் பேட்டிங் இருக்குதான். நம்பர் 7ல வந்து யார் வர போறது? நமன் தீர் வரையும் வரும். அதுக்கப்புறம் என்ன அவங்களுக்கு பெருசா பேட்டிங் தேவைப்படாதுன்னு தோணுது எனக்கு. இல்ல அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி அல்லா கசன்பரை கொண்டு வந்தாங்கன்னா ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் டெட்லி ஆயிரும் எனக்கு பாத்தீங்கன்னா. ஓகே, நம்ம ஆப்பர்சூனிட்டிஸ் போயிடலாம். எனக்கு நம்பிக்கை இல்ல சாண்டர் டிராப் பண்ணுவாங்கட்டு. அவங்க ஆடிடுவாங்க எல்லா மேட்சஸும். ஓகே, ஆப்பர்சூனிட்டிஸ் போயிடலாம். நீங்க 2 பேர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல யார் ஆப்பர்சூனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்க போறது? த்ரூஅவுட் தி சீசன் யார் ஆப்பர்சூனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்க போறது? என்ன கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நான் ஸ்டில் பும்ராவை தான் சொல்லுவேன் ஆப்பர்சூனிட்டி கிரியேட் பண்ண கொடுக்குறேன். நம்ம வேற எந்த ஆப்ஷனுமே எனக்கு என் கண்ணுக்கு தென்படல. நீங்க எவ்வளவு பெரிய ஸ்கோரா இருக்கட்டும், எவ்வளவு கம்மி ஸ்கோரா இருக்கட்டும், பும்ரா அந்த இடத்துல வந்து சைன் பண்ணுவாரு. அவர் தான் நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நான் வந்து சொல்றேன். இன்னொன்னு நான் வந்து எந்த டோர்னமெண்ட்ல நான் யாரை எடுத்துக்கிறேன், நான் வந்து நமன் தீர் எடுத்துக்கிறேன். எனக்கு என்னமோ ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்க போறான்னு நினைக்கிறேன் ஃபினிஷிங் ரோல்ல. நமன் தீர் எனக்கு தெரிஞ்சு ஒரு நெக்ஸ்ட் இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் இந்தியன் டீம்ல இருப்பார். நமன் தீர் ஒரு ரோலுக்காக ஒரு ஆஃப் ஸ்பின் போடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டரா வந்துருவார் இந்தியன் டீம் முன்னாடி. ஏன்னா அதான் தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்தியன் டீம். ஒரு ஆஃப் ஸ்பின்னர் மட்டும் தான் கம்மியா இருக்கு. அந்த ஒரு அது இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த டோர்னமெண்ட்ல அவர் தான் சைன் பண்ண போறாரு நமன் தீர். ஓகே, கார்த்திக்.
அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான் இருக்கும்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு த்ரூ அவுட் த சீசன். ஏன்னா அந்த பழைய காம்பினேஷன் ஒன்றா சேர்ந்துருக்கு. எம்ஐயோட டாப் 2 ஓப்பனிங் பேட்னா தான். ஃபர்ஸ்ட் வந்து இஷான் கிஷன், ரோஹித் சர்மா 1500 ரன் அடிச்சிருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 1000 ரன் அடிச்சிருக்க டிகாக் அண்ட் ரோஹித். ஸோ இந்த பேர் வந்து ஒரு மாதிரி நல்லா கிளிக் ஆகி கொஞ்சம் ஒன் டவுன் யார் வருவா அவங்க டீமுக்கு? திலக் வர்மாவா, சூரியகுமாரா? சூரியகுமாருக்கும் ஒரு 400 ரன் சீசனு, ரோஹித் ஒரு 400, டிகாக் ஒரு 400 அடிச்சாங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமா போகும்னு தோணுது. ஸோ அவங்க டாப் 3 தான் அவங்க சீசன்ல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த வாட்டி ரீகெயின் பண்ண போறாங்க அன்டிஸ்பியூட்டட் லெஜெண்ட்ஸ். ஓகே, த்ரூ அவுட் த சீசன் யார் அது சொல்லி. த்ரூ அவுட் த சீசன் கேட்டேன்னா எனக்கு தெரிஞ்சு ஷெர்ஃபன் ருதர்ஃபோர்ட் சொல்லுவேன். ஏன்னா ஜிடிக்கு கன்சிஸ்டண்டா ஆனா 11 பால் 30 அந்த மாதிரி அடிச்சிட்டு எல்லாம் மேட்சும். ஸோ ருதர்ஃபோர்ட் இருப்பான். டாப் 3 வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுவாங்கன்னு தோணுது எம்ஐக்கு இந்த வாட்டி கப்பு. நீங்க ருதர்ஃபோர்ட் வந்து ஒரு எக்ஸ்பெக்டரா இருப்பார் இந்த சீசன் ஃபுல்லாவே. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரெட்ஸ் போயிடலாம். யார் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எம்ஐக்கு வந்து த்ரெட்டா இருக்க போறது? த்ரூ அவுட் த சீசன் எந்த டீம் வந்து எம்ஐக்கு வந்து த்ரெட்டா இருக்கும்? என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து அந்த ஆப்போசிட் டீம்ல ஆடக்கூடிய சுனில் நரேன், அதுக்கப்புறம் அந்த வருண் சக்கரவர்த்தி தான் சொல்றேன். ஏன்னா எனக்கு என்னமோ பவர் பிளேல வருண் சக்கரவர்த்தி வந்து டிகாக் ஆர் ரியான் ரெக்கல்ட் விக்கெட் கழட்டி வரணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா என்ன வேர்ல்டு கப் அடிவாங்க ஸ்டில் அவர் வந்து நம்புறாங்க அந்த டீம். லாஸ்ட் இயர் அந்த கான்ஃபிடன்ஸ் மேக் இருக்கும். ஸோ நான் வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் சொல்றேன். எந்த டோர்னமெண்ட்டுக்கு நான் வந்து சிஎஸ்கேவை சொல்றேன் இவங்களோட த்ரெட்டா நான் பாக்குறது சிஎஸ்கே தான் நான் சொல்றேன். ஏன்னா டாப் 4ல நான் வந்து சிஎஸ்கே, ஆர்சிபி, எம்ஐ இந்த இந்த ஆர்டர்ல தான் வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து ஆர்சிபி கூட த்ரெட்டா சொல்லல, நான் வந்து சிஎஸ்கேவை த்ரெட்டா சொல்றேன் எம்ஐக்கு. ஓய் கார்த்திக், எனக்கு பஞ்சாப் தான் இந்த டீமோட த்ரெட்னு தோணுது. ஏன்னா அங்க வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் போலிங் இருக்கு. ஹர்ஷதீப் சிங், சஹல், மார்க்கோ யான்சன், லாக்கி ஃபெர்கூசன், ஒரு மாதிரி அந்த ஸ்பின்னர்ஸும் நல்லா இருக்குது. பிளஸ் அந்த அந்த டீம் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி ஒரு அல்லு பயம் காமிச்சாங்க. அந்த குவாலிஃபயர் 2லயே பார்த்திருப்போம் போன வருஷம் அகமதாபாத்ல. ஒரு மாதிரி வச்சு அடி அடிச்சு விட்டாங்க எம்ஐ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. எப்போ எம்ஐ இந்த மாதிரி அடிச்சு வெளியே தொத்துருவாங்க இந்த டீம்ஸ் எல்லாம். ஆனா இப்ப எம்ஐ அடிக்கிறாங்க ஒரு டீம், அந்த மாதிரி ஒரு டீம் உருவாயிடுச்சு. ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு, பஞ்சாப் பெரிய டீம் எல்லாம் அடின்னு அடிச்சிருக்காங்க, குட்டி டீம் எல்லாம் மீன்ஸ் இந்த கப்படிக்கிற டீம் எல்லாம் தொத்துறாங்க. எனக்கு புரியவே மாட்டேங்குதுப்பா. எம்ஐக்கும் சிஎஸ்கேக்கும் டார்ச்சல் பயங்கரமா கொடுக்குறாங்க. கேகேஆருக்கும் மரண பயத்தை காட்டுறாங்க. கேகேஆர் கிட்ட மரண பயத்தை காட்டுறாங்க. 250 சேஸ் பண்றது என்ன, திருப்பி அடிக்கிறது என்ன அப்படின்ட்டு போய் ஆர்சிபி எல்லாம் தோத்துறாங்க. அதான் எனக்கு நம்ப முடியல. அவங்க எம்ஐ அடிச்சுட்டு போய் ஆர்சிபி தோக்குறதா அவங்க நிறைய வச்சிருக்காங்க. பஞ்சாப் தான் நான் சொல்லுவேன் ஒரே டீம் த்ரெட் கொடுப்பாங்க. அங்க வெரைட்டி ஆஃப் போலிங் இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்ல வந்து பஞ்சாப் வந்து எம்ஐ பொசிக்கிடுவாங்க. நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாலும். மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு கேகேஆருக்கு நல்ல ரெக்கார்டு இல்ல எம்ஐ கிரவுண்ட்ல. லாஸ்ட் இயரா 2024ல முறியடிச்சாங்க. அது வந்து 12 வருஷமோ 14 வருஷமோ கழிச்சு ஜெயிச்சாங்க. அந்த பிலிப் சால்ட்டும் அந்த நரைனும் போட்டு போனாங்க. அவர் வருண் சக்கரவர்த்தி ஒரு 4 எடுத்தாரு. என் மும்பை அட்வான்டேஜ் கேகேஆர் அகைன்ஸ்டா. ஓகே, நெக்ஸ்ட் டீம் போயிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் டீம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், கேகேஆர். அவங்களோட ஸ்ட்ரென்த் நீங்க என்ன பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்ச அவங்க ஸ்ட்ரென்த் வந்து சுனில் நரேன் அந்த வருண் சக்கரவர்த்தி காம்போ தான் நான் நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் என்ன நினைக்கிறீங்க? அது இல்லாம டிம் சைஃபர்ட் அப்புறம் வந்து ஃபின் ஆலன் 2 பேருமே இருக்காங்க. ஒரே டீம்ல இருக்காங்க. அந்த ஓப்பனிங் பேர் ஆடுவாங்களான்னு தெரியல. நீங்க 2 பேரும் சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நான் நீங்க இருக்கிற ஸ்ட்ரென்த் இல்ல, நீங்க சொல்றீங்கன்னா என்ன ஸ்ட்ரென்த் சொல்றது? நான் தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு சிரிப்பு சத்தியமா நீங்க சொல்லும்போது கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா 63 கோடியோட வந்து ஐபிஎல் டீம் அந்த பை பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா நீ எல்லாம் 64 கோடியோட வந்து நீ ஆக்சல் என்னடா புடுங்குற மாதிரி இருக்கு டீம். இப்போ ஏன்னா கேமரா எடுத்தாங்க, ஆள் அட்ரஸ் இல்ல. மதிசா பாத்தீங்கன்னா கிளாஸ் பாடி. இப்போ ஃபிட்னஸ் வாங்கிட்டு வந்தா கூட நான் ஓவராலா சொல்லிடுறேன். ஃபிட்னஸ் வாங்கிட்டு வந்தா கூட எல்லா மேட்ச் ஆடுவாரான்னு தெரியல. கால் பிடிச்சிக்கிச்சு, கை பிடிச்சிக்கிச்சு அப்படின்ட்டு பிளஸிங் பண்ணி எடுத்துருக்காங்க. நான் வரட்டா டர்ங்கிற மாதிரி அவர் போயிட்டாரு. இவரு பங்களாதேஷ்காரரு. இப்படி இருக்கிற நிலைமையில என்ன நான் ஸ்ட்ரென்த் சொல்ல? சரி, ஓகே, நீங்க சொன்ன இடத்துக்கே வரேன். இப்போ டாப் ஆர்டர் வந்து டீம் சஃபர்டு, ஃபினாலன் 2 பேரும் ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஃபினாலனும் அஜின்கே ரகானும் ஓப்பனிங் ஆட சான்சஸ் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அஜின்கே ரகானே ஓரளவுக்கு எடுத்துட்டு போற கேம். ஃபினாலன் அக்ரெசிவ் ஆடுவார். அது ஓகே, ஓரளவுக்கு ஒரு டெத் என்ன சொல்ல மாட்டேன். இன்னொன்னு நீங்க சொல்லாதது ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து மிடில் ஆர்டர் சொல்றேன். மிடில் ஆர்டர் எனக்கு ரமன்தீப் சிங், அதுக்கப்புறம் வந்து ரிங்கு சிங், அதுக்கப்புறம் வந்து கீழே ரோமன் பவுல் கலக்கிடுவாங்களோ, எனக்கு கலக்கிடுவாங்களோன்னு தோணுது. அது ஒரு நல்ல ஆப்ஷன். மற்றபடி நான் பவுலிங் சைட்ல சீவா தான் கொடுக்குறேன். எந்த ஒரு பாசிட்டிவுமே நான் பாக்குறேன். சோ எனக்கு அவ்வளவுதான். ஏன்னா நான் வீக்னஸ் வரும்போது என்கிட்ட பக்கமா இருக்கு. அண்டாவா தண்ணி கிடைக்கிற மாதிரி பக்கமா இருக்கு. என்கிட்டயே இருக்கு. தெரியும், என்கிட்ட இருக்குன்னா உங்ககிட்ட நிறைய இருக்கும். ஓகே, ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு, வீக்னஸ் அதிகமா இருக்கு இந்த டீமுக்கு. ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா இவங்களை கொல்கட்டால பேட்டிங்ல தோக்கடிது கொஞ்சம் கஷ்டம் தோணுது இந்த வாட்டி. ஏன்னா அந்த ஃபின் ஆலன், சைஃபர்ட் அப்புறம் ரவுமன் பவல் 3 பேர்கிட்டயும் அந்த 6 ஹிட்டிங் எபிலிட்டி வந்து எப்படின்னா கம்பேர் பண்றேன்னு எஸ்ஆர்எஸ் கிட்ட இருக்கிற ஒரு இது டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா அண்ட் ஹென்ரி கிளாசன் அந்த இது அப்படியே இங்க இருக்கு. 3 பேருமே பெரிய காட்டானுங்க. எடுத்து விட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆளுக்கு 4 6 கூட மேட்சிங் 12 வந்துடும். எனக்கு தெரிஞ்சு எல்லா மேட்சும் அடிக்க முடியாது. பட் கேகேஆர்ல மாட்டிச்சுன்னா கழட்டி குத்துருவாங்க. 3 பேர்ல யாரும் ஒருத்தருக்கு மாட்டிச்சாலே அவ்வளவு ஆப்போசிஷன் போலிங். நீங்க பும்ரா வச்சிருந்தாலும் பும்ரா ஒரு 10 மீதி எல்லா போலும் அடிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா டீம்லயும் எப்படி வீக்னஸ் மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு உங்களோட பேட்டிங் தான் உங்க ஸ்ட்ரென்த், பெரிய ஸ்ட்ரென்த். அஃப்கோர்ஸ் ஸ்பின் அப்ப என்ன பாச்சு அப்படின்னு கேட்பீங்க. ஸ்பின் அது தெரிஞ்ச விஷயம், அதை சொல்ல வேணான்ட்டு விரும்புறேன் நான். அவனோட பேட்டிங் தான் பேட்டிங் தான் ஸ்ட்ரென்த். கேகேஆர் பேட்டிங் வந்து ஒரு டெட்லி. அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல மட்டும் வெளியில வந்தாங்கன்னா மாட்டுவாங்க. அதுவும் சொல்றேன் வீக்னஸ்ல. ஓகே, இப்போ வீக்னஸ்க்கு போலாம். வீக்னஸ் நானே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்.
எனக்கு ஃபர்ஸ்ட் வீக்னஸா நான் நினைக்கிறது வந்து அந்த ஒரு இவருக்கு வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு எக்ஸ்போசர் கிடைச்சிச்சோ அவரோட ஸ்பின்னிங்ல இருந்து எனக்கு தோணுது. அவரோட எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அவர் ஸ்பின் அட்டாக் எப்படி பண்றாரு அப்படின்ட்டு. அது ஒண்ணு. நெக்ஸ்ட் அவங்க வீக்னஸா நான் பார்க்க போறது அந்த சைட்ல பவுலிங்கே இல்லப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பிளெஸிங் முசர்பானி இருக்காரு, பட் ஆனா வந்து அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா எல்லா மேட்ச் எடுத்துட்டு போக முடியுமான்னு தெரியாது. வைபவரா இருக்காரு. எனக்கு வந்து நான் சொன்ன ப்ரூவன் கமாடிட்டி இல்லையோ அப்படின்னு தோணுதுன்ட்டு. வைபவரா பண்ணியிருக்காரு, பட் ஆனா அந்த ஒரு பெரிய நேமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அந்த சைட்ல பாத்தீங்கன்னா நீ பும்ரா இருக்காரு, ஹர்திக் பாண்டியா இருக்காருன்னு பெரிய பெரிய நேமா சொல்லலாம். இந்த சைட்ல பார்த்தா யாருமே காணோம். என்னடா யாரையும் காணோம், கேம்பிங் மட்டும் தான் 24-25 கோடி குத்து வச்சு அவர் ஃபுல்லா போடுவாருன்னு தெரியல, விக்கெட் எடுப்பாருன்னு தெரியல, பேட்டிங்ல ஆடுவாருன்னு தெரியல. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஃபிஸ் வரட்டான்னு சொல்லிட்டு வர மாதிரி போயிட்டாரு அவரு. அதுக்கப்புறம் பார்த்தா பத்திரானா இன்ஜுரி, என்ஓசி இல்ல, ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு அவர் சைட்ல. ஆகாஷ் தீப்பு காலி, அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்திருக்காரு. அது காத்தி சொல்லுவான் யாருன்னு. ஒரு ப்ரூவனா ஒரு கமாடிட்டி பெரிய நேமா என் கண்ணுக்கு தெரியவே கிடையாது கேட்கல. இன்ஃபேக்ட் வந்து பெரிய பேர்னா எனக்கு இப்போ வரையும் சுனில் நாராயண் மட்டும் தான். வருண் சக்கரவர்த்தியை கூட நான் கன்சிடர் பண்ணல அவர் எக்ஸ்போஸ் ஆனனால. ஓகே, இந்த வாட்டி கார்த்தி நீ ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, முதல்ல ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லிடுறேன். அந்த யார் வந்தாங்க ஆகாஷ் தீப்போட ரீப்ளேஸ்மெண்ட் அந்த சௌரவ் துபேன்ற ஒரு பிளேயர் வந்திருக்காரு. அவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேசர், விதர்பாவை சேர்ந்த ஒரு பிளேயர். ஸோ ஜெனரலா விதர்பால இருந்து வர பிளேயர்ஸ் நான் எப்படி பாக்குறேன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருந்து வர பிளேயர்ஸ். அவங்க வந்து நிறைய டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸ் அவங்களோட லீக் ஸ்ட்ரக்சர்ல பாத்திருப்பாங்க, ரஞ்சி டிராஃபி அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல போலர் எடுத்து வந்திருக்காங்க. யங்கும் கூட 22 வயசு தான் அவருக்கு. லெஃப்ட் ஆர்ம் சீமர் கொஞ்சம் ஸ்டார்டிங் பண்ணலாம், மேபி சான்ஸ் கிடைச்சா இம்பாக்ட் பிளேயராவோ ஏதோ ஒன்று. நல்ல பேக்கப் தான். நீ சொல்லியிருந்த முசர்பானிலாம் பண்ண முடியுமான்ட்டு. முசர்பானி பண்ண முடியும். இப்ப எம்ஐ மாதிரி வான்கடையில போடும்போது எனக்கு தெரிஞ்சு அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தோணுது. அவரை விட்டுட்ட அந்த அட்வான்டேஜ்ல, அதாவது ஸ்ட்ரென்த்ல முசர்பானியும் ஸ்ட்ரென்த் தான். ஏன்னா இவர் தான் ஒரே டாலஸ்ட் பேசர், பிளேட் ஃபார் கேகேஆர் ஹிஸ்டரி. யாருமே ஆனது இல்லையாப்பா, நம்ப முடியல. எனக்கு இதுவே ஷாக்கிங்கா தான். என்னது ஹைட்டான பிளேயர் ஆனது இல்லையா அப்படின்ட்டு. முசர்பானி அவங்க கோச் தான் சொல்லியிருந்தாரு அவங்க வீடியோல வெல்கம் பண்ணும்போது, யூ ஆர் த டாலஸ்ட் பிளேயர் இன் ஆர் டீம் பிளேட் இன் த கேகேஆர் ஹிஸ்டரி அப்படின்ட்டு. ஸோ பார்க்கலாம் அது எப்படின்ட்டு. வீக்னஸ்னு பார்த்தா நீ சொல்ற மாதிரி அந்த ஃபாஸ்ட் போலிங் ஒரு மாதிரி வீக்கா தான் இருக்கு. அந்த உம்ரான் மலிக் வந்து ஒரு மாதிரி பேஸ் நல்லா போறாரு, பட் ரன்ஸ் ரொம்ப லீக் ஆயிடும். அவரோட கன்சிஸ்டன்சி லைன் அண்ட் லென்த் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு ஐபிஎல்ல. நெக்ஸ்ட் வைபவரால ஒரே ஒரு பேசர் தான், அவரால் எவ்வளவு பண்ண முடியும்னு எனக்கு தெரியல இந்த சீசன் ஃபுல்லா. கார்த்திக் தியாக் இருக்காரு, அன்ப்ரூவன் தான். ஒரு நல்ல சீசன், ஒரு சீசன் நல்லா போட்டார் அந்த 2021 நினைக்கிறேன், அந்த லாக்டவுன் சீசன்ல ராஜஸ்தானுக்கும் எஸ்ஆர்எச்க்கும் நல்லா போட்டார், பஞ்சாப்க்கும். மற்றபடி அவர் ஐபிஎல் ஆடல. அதுக்கப்புறமா அதான் நீ சொல்ற ஃபாஸ்ட் போலிங் தான் பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு. ஸ்பின் கூட நிறைய வச்சு கழுத்து நெருக்கிடுவாங்க மற்ற டீம்லாம். இவ்வளவு நேரமா முட்டு கொடுத்திய வைபவரா ப்ரூவன் கமாடிட்டி, இப்ப என்ன கீழே கேட்டமாலும் குஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இல்ல என்ன சொல்ல வரேன், வைபவரா ஒரு ஆள் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன். வைபவரா ஸ்ட்ரென்த் தான். இப்ப கூட அவரோட ஒரு ஆள் எல்லா ஓவர் போட முடியுமா? அவர் டெத் ஓவர் போட அடி வாங்கிடுவாரு. ஒரு ஓவர் தான் போன டெத்ல. ஏன் என்னோட காம்பினேஷன் படி டெத் ஓவர்ல ஒரு ஓவர் அவருக்கு அவள் தான், மத்தபடி நான் தரமாட்டேன். இப்ப அதுதான் வீக்னஸ் நான் சொல்ல வரேன். இப்ப நீ கார்த்திக் தியாகி போட்டாலும் அடி வாங்க போற, உம்ரான் மலிக் போட்டாலும் அடி வாங்க போற, அசித் ராணா போட்டா விக்கெட் எடுப்பான். எப்படியோ ஸ்லோ பால் நினைக்கிறேன் ஸ்பாட்ல அசித் ராணா இல்ல. இப்ப அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா தான் ஆகாஷ் தீப் எடுத்தாங்க ஆக்ஷன்ல. இப்ப அதுவும் புட்டுச்சு. இது பேர் கேகேஆர்ல இன்ஜுரி நைட் ரைடர்ஸ். இது பேர் ஐபிஎல் இன்ஜுரி பிரீமியர் லீக்ன்றாங்க. இங்க கேகேஆர்ல ஏமாத்துறோம். இவங்களுக்கு தான் ரொம்ப பாதிச்சிச்சு. நீ பாருங்க, ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தர் கூட இல்ல பேக்கப்ல. அதான் சொல்றேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கேகேஆர் ரொம்ப அடி வாங்கிட்டாங்க. சரி, நான் முதல்ல ஒன்று சொல்லிடுறேன். முதல் வீக்னஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டீமுக்கு அந்த பிராண்டை கிரியேட் பண்ணி கொடுக்குற பிளேயர் யார், அந்த கிரௌட் புள்ளர் யார், ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணக்கூடிய பிளேயர் யார். இப்போ எம்ஐ எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா. ஒரு ஆர்சிபி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு விராட் கோலி, ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எம்எஸ் தோனி. இப்போ அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பஞ்சாப் கிங்ஸ்க்கு இப்போ ஸ்ரேஸ் ஐயர், லக்னோ சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து ரிஷப் பண்ட், ஒழுங்கா ஸ்ரேஸ் ஐயராச்சும் இங்க வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டீமுக்கு வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர் இருக்காங்க. அவங்களோட பிராண்ட் வேல்யூ கிரியேட் பண்றாங்க. அந்த டீம்ல யாருமே இல்ல. அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இல்லாம தான் இருக்கும். இது எங்க அடி வாங்கினா அவங்க வந்து ஒரு அவே கேம்ஸ்க்கு போகும்போது அங்க அடி வாங்குவாங்க கண்டிப்பா. அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு அந்த இடத்துல. அங்கங்க இப்போ நடுவுல இந்த ஓனா எட்டி பாக்குற மாதிரி எட்டி பார்ப்பாங்க ஒரு ஃபேன் மட்டும். அந்த மாதிரி தான் இருக்கும். அது அவங்களோட பெரிய வீக்னஸ் நான் சொல்றேன். இன்னொன்னு நான் என்ன பாக்குறேன்னா, ஸ்டில் அவங்க வந்து ஹர்ஷித் ராணாவோட ரிப்ளேஸ்மெண்ட் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 3 பிளேயர் வச்சு நான் அது படிச்சீங்கன்னா 3 பிளேயர் யாரெல்லாம் அவங்களோட கேம்ப்ல வச்சிருக்காங்கன்னா சிமர்ஜித் சிங், ஆகாஷ் மதுவல், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டொமஸ்டிக் பிளேயர் பேர் எனக்கு தெரியல. 3 பேருமே அங்க இருக்காங்க. யாரோ ஒரு ஆள் அதுல இருந்து டக்குனு ரிப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணா பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 days முன்னாடி ஐபிஎல்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. கொத்தா அப்படியே ஒரு 10 டீம்ஸோட கொத்தா அப்படியே அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறாங்க. ஏன்னா ஒரு டீமையும் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு இப்போ கொத்த கொடுக்க போறாங்க. அதுதான் இப்போ வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஸ்பென்சர் ஜான்சன் இப்போ இருக்காரு. இங்க வந்து சௌரப் துபை இப்போ ரீசெண்டா ஆகஸ்ட் பதில் சைன் பண்ணிருக்காங்க. ஆகாஷ் மதுவல் சம் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ். அதுக்கப்புறம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து தசுன் சனகா வந்திருக்காரு சாம்கரனுக்கு பதிலா. இந்த பிளேயர்ஸ் எல்லாம் கொத்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. அப்ப நம்ம வரும்போது நம்ம சொல்லிக்கலாம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னங்கிறத பார்த்து. ஐபிஎல் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஐபிஎல் சைட்ல. இது இன்னொன்னு வந்து நீங்க சொன்னீங்க வருண் சக்கரவர்த்தி வந்து அவங்க ஃபைன் பண்ணிட்டாங்களோ, அவர் என்ன லைன் லென்த் போடுறாங்க, அவர் செட்டில் ஆகவே விடல, வந்த உடனே எடுத்து 6 அடிக்க பாக்குறாங்க அப்படின்ட்டு. அது மேபி ஐபிஎல் வரும்போது கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவரோட பார்ட்னர் சுனில் நரேன் இருக்காரு. இப்போ நான் வீக்னஸ் சொல்றத விட நீங்க சொல்றது எகென்ஸ்ட் சொல்லிடுறேன். அவரோட பார்ட்னர் சுனில் நரேன் இருக்காரு. அவருக்கு எப்படி சப்போர்ட் கொடுக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும். சோ அவர் இருக்கிறனால தான் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இந்த டீம்ல இவ்வளவு நாள் அவர் சர்வை பண்ணி வராரு வருண் சக்கரவர்த்தி. ஸோ 2 பேரும் சேர்ந்த ஒரு டெட்லி காம்போவா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. சோ மத்தபடி நம்ம அவங்க 2 பேருமே நம்ம ரொம்ப இது பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஐபிஎல்ல இருக்கக்கூடிய ஸ்பின் பிளேயர் இவங்க 2 பேர் மட்டும் தான் இப்போதைக்கு சொல்றேன்.
ஏன்னா முன்னாடி அஸ்வின் ஜடேஜா இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து அஸ்வின் நூர் அகமது, சாரி ரவீந்திர ஜடேஜா, அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, இம்ரான் தாகிர் நிறைய பேர் இருந்துச்சு. ஆனா இப்போ அதெல்லாம் போச்சு. இப்போ இவங்க தான் ஸ்பின் ட்ரையோ என்ன கேட்டீங்கன்னா. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆட் ஆன் பண்ணிடுறோம் இதுல. ஐபிஎல் வேற, வேர்ல்டு கப் வேற. வேர்ல்டு கப்ல உனக்கு வந்து போலிங் பிச்சஸ் கொடுத்தாங்க, இன்டர்நேஷனல் பேட்டர்ஸோட குவாலிட்டி வேற, ஐபிஎல்ல விளையாடுற டொமஸ்டிக் பிளேயரோட குவாலிட்டி வேற. இப்ப வருண் சக்கரவர்த்தியை வந்து அடிக்கலாம், ஒரு பால் அடிக்கலாம், 2 பால் அடிக்கலாம். டொமஸ்டிக் பிளேயர் நான் சொல்றேன், நாட் இன்டர்நேஷனல் பிளேயர். டொமஸ்டிக் பிளேயர் எல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. அவனோட ஸ்பீடுக்கு பட்டுன்னு ரிவர்ஸ் ஸ்வீப் அடி பார்த்தா நச்சுன்னு கால்ல வாங்கிடுவாங்க. இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் லைக் நீ சொல்ற ஜேக்கப் பெத்தல் அடிக்கலாம், டாம் பேண்டன் அடிக்கலாம், ஜிடில எடுத்திருக்காங்க அவரு. அந்த மாதிரி டீம்ஸ் தான் டார்கெட் பண்ணுவாங்க. மத்தபடி பார்த்தனா வருண் சக்கரவர்த்தி தூக்கி சாப்பிட்டு போயிடுவான். ஐபிஎல் இஸ் டிஃபரெண்ட் பீஸ்ட். கடந்த 4 சீசனா 20+ விக்கெட் எடுத்த ஒரே ஸ்பின்னர் அவன் தான் இந்த ஐபிஎல் ஹிஸ்டரியிலே. அதனாலதான் ரொம்ப நம்புறேன். வட்டி கோட்ல பண்ணல, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போடுறாப்ல, அவ்வளவுதான். ஐபிஎல் எனக்கு தெரிஞ்சு நரேன் இருக்க வரைக்கும் அசைச்சிக்க முடியாது பையனை, எனக்கு தெரிஞ்சு. அதுதான் சொல்ல வந்தேன். வருண் சக்கரவர்த்தி தூக்கி 6 அடிக்கணும்னா ரேஞ்ச் ஹிட்டிங் வச்சிருக்காங்கல்ல, ஒரு ஹர்திக் பாண்டியா மாதிரி ரேஞ்ச் ஹிட்டிங், ஒரு டிவால் பிரவிஸ் மாதிரி ரேஞ்ச் ஹிட்டிங். பால கடைசி வரைக்கும் பார்த்து அந்த ரேஞ்சில் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் மட்டும் தான் அவர் டேக் டவுன் பண்ண முடியும். ஒரு ஆயுஷ் மாத்ரே, அதுக்கப்புறம் வந்து வைபவ் சூரியவம்சி, பிரியன் சாரியான் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் டேக் டவுன் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கண்ணா பின்னாடி சுத்தி காத்துல போயிருப்பாரு. ரேஞ்ச் ஹிட்டிங் அடிக்கிறவங்க மட்டும்தான் ரேஞ்ச் ஹிட்டிங் அடிப்பாங்க. ரேஞ்ச் ஹிட்டிங் அடிக்கிறவங்களால மட்டும் தான் அவரை தூக்கி அடிக்க முடியும். பால் அந்த எகென்ஸ்ட் ஆஃப் தி டேன்ல இருந்து அடிக்க முடியும். அந்த மாதிரி எங்கேயுமே அவங்களை அடிக்க முடியாது. ஒன்னு எல்பிடபிள்யூ ஆகிடுவாங்க, இல்லைன்னா வந்து பால் காத்துல போயிடும். சொல்றது நடக்கிறதான்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லிருங்க 2 பேரும். யார் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கிரியேட் பண்ண போறா? த்ரூ சீசன் யார் கிரியேட் பண்ண போறா? நான் சூரியன் நாராயண், வருண் சக்கரவர்த்தி தான் சொல்றேன். ஏன்னா வேற யார் மேலுமே எனக்கு ஹோப்ஸ் கிடையாது சுத்தமா. இப்போதைக்கு ஹோப்ஸ் இல்ல. ஏன்னா எல்லாருமே ஒரு டீம் இருக்குது, ஆனா இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. எல்லா பிளேயர்ஸ் அங்கதான் இருக்காங்க, ஸ்குவாட்ல தான் இருக்காங்க, இல்லாத மாதிரி தோணுது. ஏன்னா ஸ்டில் மதிசா பத்திரனோட கேஸ் என்னங்கிறது எனக்கு தெரியல. உம்ரான் மாலிக் என்ன மாதிரி ஃபிட்னஸ்ல வர போறாரு எனக்கு தெரியல. ஃபின்னாலன், அதுக்கப்புறம் வந்து டிம் சஃபர்ட், ஓகே கொல்கத்தா அன்னைக்கு ஒரு டெட்லியான ஒரு மேட்ச் ஆனாங்க வேர்ல்ட் கப்ல, இல்லன்னு சொல்லலாம். ஐபிஎல் வரும்போது இப்படி ஆடுவாங்கன்னு தெரியல. சோ அதனால நான் ஸ்டில் வருண் சக்கரவர்த்தி சொல்றேன் சொல்றேன் அவங்களோட கோப்பா. மத்தபடி இந்த எந்த டோர்னமெண்ட்டுக்கு அவங்களோட எந்த பிளேயர் அவங்களை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாரும் மறந்துட்டீங்க, அங்கிரிஸ் ரகுவன்சி ஒரு பிளேயர் இருக்காரு. அவர் எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த டோர்னமெண்ட் எடுத்து போறேன்னு தோணுது. நான் அவர் சொல்லிக்கிறேன், இந்த பிளேயர் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா அவரை செக்யூர் டீமை செக்யூர் பண்ணுவாங்க. எனக்கு என்னமோ நீங்க சொன்னீங்களா ப்ரோ, அரசன் ப்ரோ, இந்த மாதிரி 3 பிளேயர் வந்து பாத்துட்டு இருக்காங்க. அதுல ஆகாஷ் மத்வால மட்டும் கொஞ்சம் உள்ள எடுத்து போட்டாங்கன்னா அந்த ஓட்டையை எதனா வச்சு அடைக்க முடியுமோ அப்படின்னு தோணுது. ஒரு படத்துல விவேக் வந்து கோந்து செய்வார் பாத்தீங்களா, அந்த மாதிரி கோந்து செஞ்சு ஓட்டிடலாம்னு நினைக்கிறேன் அந்த ஓட்டையை. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க ப்ரோ, மதிசா பத்திரனா ஃபிட், ஃபுல் ஃபிட், ஆகாஷ் மத்வால் வந்து ஃபுல் ஃபிட்னா அந்த டெட் பவுலிங் எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க, செமையா இருக்கும். ஆனா இதெல்லாம் நம்ம சொல்றோம் பை பேப்பர் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா ஒத்து வரணும். அதான் சொன்னேன், டீம் அங்கதான் இருக்குது, ஆனா இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. அப்படிதான் இந்த டீம் இருக்காங்க. ஓகே கார்த்தி, ஆப்பர்ச்சுனிட்டி அதேதான். அந்த நியூசிலாண்டோட டாப் ஆர்டர் தான் இங்க அப்படியே இறக்கணும். ஹோம் கிரவுண்ட்ல பண்ணிடுவாங்க. அங்க கொஞ்சம் பிச்சு கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு சூட் ஆகுது, கிரவுண்ட் சின்னது, நல்லா கால போட்டு அடிக்காங்க. அப்புறம் அந்த ரிவர்ஸ் ஸ்கூப் 2 பேருமே ஆடுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க எல்லா பவுலர்ஸும். மேட்சுக்கு 2 அடிப்பாங்க. நேரா ஸ்டிக்க பார்த்து கூட போட்டீங்கன்னா கொஞ்சம் அவங்க எப்ப திரும்புறாங்களோ அது மட்டும் மிஸ் ஆயிடும். அதான் ஓப்பனிங் தான் எனக்கு தெரிஞ்சு கீயா இருக்க போகுது. அந்த பிலிப் சால்ட் அண்ட் சுனில் நரேன் பண்ண மாதிரி இந்த சைஃபர்ட்டும் அஜிங்கே ரகானே அப்புறம் இந்த ஃபினால 3 பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னா சுனில் நரேனே ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளோட்டரா. சப்போஸ் ரகானே 3 ஆடி கூட வரலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா மேபி எனக்கு தெரிஞ்சு அவங்க ஓப்பனிங் டெட்லியா கூட மாற வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கன்சிஸ்டன்டா அடிக்கிறாங்க, அதுதான் பிரச்சனையா இருக்கு. 6-7 50+ ஸ்கோர் அடிக்கிறாங்க வேர்ல்டு கப்ல இஷ்டத்துக்கு. திடீர்னு 100 ரன் பார்ட்னர்ஷிப் அடிக்கிறாங்க 11 ஓவர்ல. பயமா தான் இருக்குது அவங்களை பார்த்தா. யார் படம் அடிக்கிறாங்க, பும்ரா படம் சுத்துறாங்க, கண்ணபடி சுத்துறாங்க. பாட்டிஸ்னா அவங்க வெளியே போயிடுது. ஓகே, அவங்க த்ரெட்ஸ் பார்த்தலாம். அவங்களுக்கு யார் த்ரெட்டா இருக்க போறா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல? த்ரூ சீசன் எந்த டீம் வந்து அவங்களுக்கு த்ரெட்டா இருக்கும்? எனக்கு நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் த்ரெட்டா இருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா அவங்க கிட்ட கார்த்திக் ப்ரோ லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி வெரைட்டி ஆஃப் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த பவுலிங் ஆப்ஷன் வச்சு அவங்க வந்து பவர் பிளேலயே மேட்ச் முடிச்சிருவாங்களோன்னு தோணுது, டிஃபரெண்டா ட்ரை பண்ணி. சோ எனக்கு நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் தான் உங்களுக்கு த்ரெட்டா இருப்பாங்கன்னு தோணுது. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எந்த பிளேயர் த்ரெட்டா இருப்பான்னு சொல்லணும்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து பும்ரா, அதுக்கப்புறம் வந்து அல்லா ஹசன் ஃபரா சொல்றேன். அல்லா ஹசன் ஃபரா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சான்ஸ் கொடுக்கணும். அல்லா ஹசன் ஃபரா வந்து பவர் பிளேல போட வைக்கணும். அஜிங்கே ரகானே விக்கெட்டும் ஒரு நியூசிலாந்து பிளேயர் யார் ஆட போறாங்கன்னு தெரியல, டீம் செஃபர்ட் ஃபினாலன்னு தெரியல, 2 பேர்ல ஒருத்தர தூக்கி ஆகணும். ஓகே கார்த்தி, த்ரெட் கேகேஆரோட த்ரெட் சொல்றியா? ஃபுல் சீசனுக்கு ஃபுல் சீசனே சொல்லிடுறேன் நான். கேகேஆரோட ஃபுல் சீசன் த்ரெட்டா யார் இருப்பாங்கன்னா, மறுபடியும் நான் என் தலைவன் பஞ்சாப் தான் கூப்பிட்டு வருவேன். பஞ்சாப் தான் பெரிய பெரிய டீம் அடிக்கிறதுல வல்லவங்களா இருக்காங்க இப்போ லாஸ்ட் கடந்த ஒரு வருஷங்களா சொல்றேன். ஓகே, பஞ்சாப் தான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் கடந்த சீசன்ஸா ஒரு ஜெயின் கில்லர்ஸா இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து த்ரெட்டா இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. கேகேஆர் இருக்கும். அவங்க வந்து அன்பிரடிக்டபிள் டீம். அவங்க என்னைக்கு ஜெயிப்பா அவங்களுக்கும் தெரியாது, அவங்க என்னைக்கு தோப்பா அவங்களுக்கும் தெரியாது. அதான் பிரச்சனை. அந்த மாதிரியான ஒரு டீம். அதனால அவங்க கேகேஆருக்கு பதிலடி கொடுப்பாங்கன்னு தெரியுது. ஏன்னா 257 சேஸ்லாம் பாத்திருக்கீங்களா? எந்த டீம் தான் பண்ணிருக்காங்க? பஞ்சாப் தான் அல்லு பயம் காமிப்பாங்க. அதுவும் அவங்க கப்படிச்ச சீசன்லேயே பண்ணிருக்காங்க. அதனால வந்து டேஞ்சர் டீம்னா பஞ்சாப் தான் சொல்லணும். ஓகே, ஃபைனல் தாட்ஸ் சொல்லி முடிச்சுங்க. ஓகே, நான் சொல்லிடுறேன் என்னோட ஃபைனல் தாட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் வந்து மேஜர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எம்ஐ சைடு தான் சொல்றேன். ஏன்னா ஸ்டில் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து மதிசா பத்திரனா அவைலபிள் இல்ல. அவங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டா தான் அந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆனா எம்ஐ அப்படி கிடையாது. லாஸ்ட் இயர் செட்டில் டீம், எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே மீடியமா ஸ்ட்ராங்கா இருக்கு. கார்த்திக் சொன்ன மாதிரி அவர் சின்ன கொஞ்சம் டிப் பண்றாரு, மற்றபடி எல்லாம் ஓகே தான். என்ன கேட்டீங்கன்னா இதான் ஃபைனல் தாட்ஸ். எம்ஐ தான் ஃபர்ஸ்ட் பார்க்க இந்த மேட்ச் ஜெயிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. கார்த்திக்
ஃபைனல் தாட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல் எனக்கு தெரிஞ்சு எல்லா டீமும் ஒரு மாதிரி ஸ்ட்ரென்த்தா தான் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தா ஒரு வீக்னஸ் இருக்கும். ஆனா எல்லா டீமும் ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுனால எனக்கு இன்னும் கூட ப்ரெடிக்ட் பண்ண முடியல இவங்க தான் வருவாங்க இவங்க தான் வர மாட்டாங்கன்ட்டு. ஏன்னா லாஸ்ட் இயர் மொக்கையா பண்ணவங்க நல்லா லாஸ்ட் இயர் நல்லா பண்ணவங்க கீழே போகலாம். ஐபிஎல் வந்து அந்த மாதிரி ஸ்டாண்டர்டுக்கு மாறிடுச்சு. லாஸ்ட் ஒரு 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் சாம்பியன்ஸ் வந்திருக்காங்க. 2020 பாத்தீங்கன்னா மும்பையோட லாஸ்ட் அந்த சாம்பியன் முடிஞ்சதுக்கு அப்புறமே சென்னை ஒரு சீசன் அடிச்சாங்க. இன்னொரு சீசன் வந்து டோனி அவரோட கேப்டன் வின் பண்ணி கொடுத்தாரு 2023 ஃபுல்லா. அதுக்கப்புறம் நீங்க எடுத்து பாருங்க ஜிடி வின் பண்ணிட்டாங்க. கேகேஆர் 10 வருஷம் கழிச்சு சாம்பியன் அடிச்சாங்க. போன வருஷம் பாருங்க ஆர்சிபி புது சாம்பியன். ஸோ ஐபிஎல் அந்த ஸ்பெக்ட்ரமே மாறிடுச்சு. இவன் தான் அடிப்பானுங்க நம்மளுக்கு ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இப்போ இல்ல. ரீசென்ட் இயர்ஸ்ல எல்லா டீமும் ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுனால ஒரு அன்பிரடிக்டபிள் சீசனா இருக்கும் என்னோட ஃபைனல் தாட்ஸ் தான். இந்த 2 டீம் நல்லா பண்ணுவாங்கன்னு தோணுது. பார்க்கலாம் டேபிள் 5 and 6 கூட முடிக்கலாம், இல்ல 4 and 3 கூட முடிக்கலாம். எம்ஐ ஓகே, என்னோட ஃபைனல் தாட்ஸ் என்னன்னா, உங்களோட சப்போர்ட் வந்து நல்லாவே இருக்கு. எல்லா வீடியோ வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு 4 பசங்க வந்து கிரிக்கெட் அனலைசிஸ் பண்றாங்க, நல்லா பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட சஜஷன் ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் ஷேர் பண்ணுங்க. நான் எந்த மாதிரி கண்டக்ட் பண்ணலாம், இந்த ஸ்வாட் அனலைசிஸ் மாதிரி ஏதாவது புதுசாக ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க, அதையும் நாங்கள் பண்றோம். ஓகே, அவ்வளவுதான் என்னோட ஃபைனல் தாட்ஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். பை கைஸ்.